கடவுள் இருக்கின்றாரா இல்லையா என்பது சந்தேகமாக இருந்தாலும், கஷ்டம் என்று வந்தவுடன் நம்முடைய மனது கடவுளைத்தான் தேடுகிறது. நம்முடைய கஷ்டத்தை மனிதரிடம் சொல்வதை விட கடவுள் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு கடவுளிடம் சொல்வதே சிறந்தது. இறைவன் மீது பக்தி கொண்ட ஒரு பணக்காரன் ஒரு கிராமத்தில் வசித்து வந்தான். கடவுள் மீது பக்தி கொண்ட அந்த பணக்காரன் தன்னால் முடிந்த வரையில் ஏழைகளுக்கு உதவி செய்து வந்தான். ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி அந்த இறைவனுக்கே செய்வதற்கு சமம் என்று நினைத்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்தான். ஒரு நாள் அந்த பணக்காரன் திடீரென்று இறந்து போனான். அவனின் ஆன்மா மேலுலகம் சென்றது. சொர்க்கத்திற்கு சென்ற அவன் அங்கு திருவிழா கோலம் போல காட்சியளிப்பதைக் கண்டு வியப்புற்றான். அங்கிருந்த ஒரு நபரிடம், என்ன இந்த இடம் திருவிழா கோலம் போல் காட்சியளிக்கிறது, என்ன விசேஷம் என்று கேட்டான். இது கூட தெரியாதா? இந்த இடத்திற்கு நீங்கள் புதிதா என்று கேட்ட அந்த மனிதர், இன்று நம்மை படைத்த கடவுளுக்கு பிறந்த நாள். இன்று கடவுள் இந்த வழியாக ஊர்வலமாக வரப்போகின்றார். அதற்காகத்தான் அவர் வரக்கூடிய பாதைகளில் எல்லாம் திருவிழா கோலம் போல் அலங்கரிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். சற்று நேரத்தில் அங்கு ஒரு கூட்டம் வந்தது. முன்னே ஒருவர் நடந்து செல்ல அவர் பின்னால் மிகப்பெரிய கூட்டம் அவரை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தது. இதை பார்த்த அந்த பணக்காரன், இவர்தான் கடவுளா என்று கேட்டான். மற்றவர் கூறினார், இல்லை, இவர் பூமியில் வாழ்ந்தபோது ஒரு மதத்தின் தலைவராக இருந்தார். அவரை பின்பற்றியவர்கள் எல்லாம் அவர் பின்னால் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். கடவுள் இனிமேல் தான் வருவார் என்று கூறினார். சற்று நேரத்திற்கு பிறகு ஒரு குதிரையின் மீது ஒருவர் அமர்ந்தபடி வந்து கொண்டிருந்தார். அவரின் பின்னாலும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து கொண்டிருந்தது. அவரை பார்த்துவிட்டு அந்த பணக்காரன், இவர்தான் கடவுளோ என்று கேட்டார். மற்றவர் கூறினார், இவரும் பூமியில் வாழ்ந்தபோது வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருந்தார். அவரை பின்பற்றியவர்கள் அவர் பின்னால் இப்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். இவரும் கடவுள் இல்லை, கடவுள் இனிமேல் தான் வருவார் என்று கூறினார். மிகுந்த ஆவலோடு இருவரும் அங்கேயே கடவுளுக்காக காத்திருந்தார்கள். மிகப்பெரிய கூட்டம் எல்லாம் கடந்து போன பிறகு வெகு நேரம் கழித்து தள்ளாடியபடியே ஒரு முதியவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவருக்கும் அந்த கூட்டத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாதது போல் காணப்பட்டது. அந்த வயதானவர் பின்னால் எவருமே செல்லவில்லை. இதை பார்த்து அந்த பணக்காரன் மற்றவரிடம் கூறினான், நம்மைப்போல் ஒருவன் கடவுளை பார்க்க வந்துவிட்டு கடவுள் வரக்கூடிய பாதையில் நடந்து செல்கிறான் பாருங்கள் என்று கூறினான். அதிகம் பேசாமல் அமைதியாக இரு, இவர்தான் கடவுள் என்று மற்றவர் கூறினார். இதை கேட்ட அந்த பணக்காரன் அதிர்ச்சி அடைந்தான். உண்மையான கடவுளுக்கு பின்னால் ஒருவரும் செல்லவில்லையே. பூமியில் கடவுளின் பெயரால் கல்லா கட்டுபவர்களைத்தானே கடவுள் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் கடவுளே இல்லை என்று தந்தை பெரியார் கூறினாரோ என்று அப்பொழுது பணக்காரன் நினைத்து பார்த்தான்.